காணாமல் போனதாக 8 மாதங்களாக தேடப்பட்டு வந்த பெண் ஒருவர் 80 அடி கால்வாயில சடலமா உடல் பாகங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். திருநெல்வேலி மாவட்டம் பலவூர் மாடன் பிள்ளை தர்மத்தைச் சேர்ந்தவர் கயல்வெளி. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கயல்வெளி கணவரை பிரிஞ்சு சென்றிருக்காங்க. தன்னை கணவருடன் சேர்த்து வைக்க கோரி கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்த மாந்திரிக சாமியாரான சிவசாமியை கயல்வெளி நாடியிருக்காங்க. கயல்வெளியை கணவருடன் சேர்த்து வைப்பதாக சாமியார் சிவசாமி அதிக பணம் வாங்கி மாந்திரிக பூஜை நடத்தியதாக தெரிய வந்திருக்கு. இருப்பினும் கயல்வெளி கணவனோடு சேராததால் இது தொடர்பாக சிவசாமியை செல்போனில் தொடர்பு கொண்டு பூஜைக்காக தான் கொடுத்த பணத்தை அடிக்கடி கேட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில சுசீந்திரத்திற்கு கயல்வெளியை வர சொன்ன சாமியார் சிவசாமி காரில் வைத்து அவரை கொலை செய்து அவருடைய கழுத்தில் இருந்து 7 சவரன் நகைகளையும் பறித்து கொண்டு சடலத்தை களக்காட்டில் உள்ள 80 அடி உயர கால்வாயிலையும் வீசியிருக்காரு. இதை அறியாமல் கயல்வெளி காணாமல் போனதாக போலீசிலும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில பலவூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில கயல்வெளியின் செல்போன் சிக்னலை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில கால்வாயில் இருந்து கயல்வெளியின் பாகங்களும் மீட்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துல மாந்திரிக பூசாரி சிவசாமி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க.